ட்ரீட்மெண்ட் இந்த வெரிகோஸ் வெயினுக்கு கண்டிப்பா நம்ம சர்ஜரி கட்டாயமா பண்ணிக்கணுமா? சர்ஜரி பண்ணா இந்த வெரிகோஸ் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுமா? திரும்ப திரும்ப நமக்கு அதுல பிரச்சனையோ இல்ல டிவிடி அல்சர்னு சொல்லக்கூடிய தொந்தரவுகளோ ஏற்படாம இருக்குமா? இது போன்ற முற்றிலுமான தகவல்கள் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவா இன்னைக்கு வெரிகோஸ் வெயின் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றதுதான் நம்முடைய இந்த ஒரு அனுபவத்துல நாம தெரிந்து கொண்ட உண்மை. கேசஸ் மத்த கேஸை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நிறைய இந்த வெரிகோஸ் வெயினுக்கான கேஸ் ஷீட்ஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்றோம். சோ மத்த ப்ராப்ளம்ஸ் அது ஏதாவது சுகர் இருந்தா மாத்திரை போட்டு கம்மி பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பிபி இருந்தா பிளட் பிரஷர் இருந்தா அதுக்கான மாத்திரை போட்டு கம்மி பண்ணிக்கிறாங்க. தைராய்டு இருந்தா அதுக்கான மாத்திரை போட்டு கம்மி பண்ணிக்கிறாங்க. பட் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ஏன் முட்டி வலி இருந்தா கூட ஒரு சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. அது தாக்கு பிடிக்குது. பட் இட் இஸ் நாட் லைக் அப் டு த மார்க். பெயினை வந்து ஃபுல்லா ஸ்டாப் பண்ண முடியலன்னா கூட தே ஆர் ஏபிள் டு மேனேஜ் அப் டு மார்க். ஆனா இந்த வேரிகோஸ் ஹாய்மா அண்ணா இந்த வேரிகோஸ் பிரச்சனை சர்ஜரி பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது, ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாக மாட்டேங்குது, தலைகீழா நின்னாலும் சரியாக மாட்டேங்குது. மென்மேலும் மென்மேலும் அந்த புண்களும் அதுல இருக்கக்கூடிய எரிச்சல் குத்தல் அதிகமாயிட்டே போகுது. ஸோ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு தாட் என்னன்னா, நின்றுட்டே வேலை செய்யறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். அப்போ வேலையே செய்யாம வீட்டுல உட்கார முடியுமா? முடியாது. ஸோ நம்ம சிச்சுவேஷன் வி ஹாவ் டு ஒர்க். எந்த வேலை செஞ்சாலும் நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்ப நின்றுட்டே இருக்கிறது தான் இந்த நோய்க்கான காரணம் இல்லை. அப்போ இந்த நோய் வேரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வருவதற்கான ஒரு கம்ப்ளீட்டான காஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்பயுமே எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே வெறும் உடலளவு சம்பந்தப்பட்டு மட்டும்தான் இருக்கு. ரிப்போர்ட்ஸ் பார்க்கறது, ரிப்போர்ட் அனலைஸ் பண்றது, ஸ்கேன் எடுத்து பார்க்கறது, இன்னும் பார்த்தீங்கன்னா டிவிடி ப்ராப்ளம் இந்த வேரிகோஸ் ப்ராப்ளம்க்கு கூட அந்த நிறைய ஒரு டாப்லர் ஸ்டடிஸ் எல்லாம் எடுத்து பார்த்து தான் அதுக்கான மெடிகேஷன்ஸும் கிளாட் ஆகாம இருக்கிறதுக்கான பிளட் தின்னஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம அதையும் தாண்டி மன ரீதியான பாதிப்புகள் இருக்கு. ஸோ ஏன்னா பாடி அண்ட் மைண்ட் ஒன்னா ஒர்க் ஆனா மட்டும்தான் ஹீலிங் அப்படின்றது அங்கே ப்ரொமோட் ஆகும். நீங்க எல்லாத்தையுமே மாத்திரை கொடுத்து புண்ணை வந்து ஆற்றிவிட முடியுமா? உடலை வந்து கியூர் பண்ண முடியுமா? முடியாது இல்லவா? எல்லாத்தையுமே காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட முடியுமா? முடியாதே. அப்போ நமக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம அங்க அதையும் தாண்டி இந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தாண்டி நம்ம சில விஷயங்களை சற்று கவனிக்கணும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த மாதிரியான நோய்கள் கால்கள்ல தான் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வரும். ஸ்கின் ப்ராப்ளமா இருக்கட்டும், முட்டி வலியா இருக்கட்டும், பாத வலியா இருக்கட்டும், எல்லா ப்ராப்ளமுமே ஃபர்ஸ்ட் காலில் தான் ஆரம்பிக்கும். ஸோ அது வழியா தான் நம்ம உடம்புல ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் நமக்கு வந்து அட்டாக் ஆகுது. ஸோ அப்போ அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் வந்து எதனால வருது, எதனால இந்த மாதிரி கால்களில் பிளட் வந்து கிளாட் ஆகிறதும் இந்த மாதிரி தொடர்ந்து அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வேரிகோஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ட்ரங்க் வேரிகோஸ், ஸ்பைடர் வெயின்ஸ், இந்த மாதிரி அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா இது எல்லாம் வரத்துக்கான ஒரு ஒற்றை காரணம் எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா, ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மன அழுத்தம், ஒரு டிப்ரெஷன், இதுல இருந்துதான் அது அதிகமாகும். நரம்பு சம்பந்தப்பட்ட, மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே இதுதான் முக்கியமான காரணம். ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு பயந்து போயிருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்தது நடக்காததுனால உழைஞ்சு போயிருப்பாங்க. சோ அந்த ஒரு தாக்கம் அந்த நோயுடைய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா, ஒரு ஆரம்ப புள்ளியா அமைஞ்சிடுது. அதுக்கப்புறமும் அந்த மனம் வந்து அமைதியாகாம தொடர்ந்து அவங்க அழுத்தம் கொடுக்க கொடுக்க, ஏன்னா ஒரு பக்கம் வேலை செஞ்சே ஆகணும், குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும், இன்னொரு பக்கம் ஆபீஸ் டென்ஷன், ஒரு பக்கம் ஃபேமிலி டென்ஷன், இன்னொரு பக்கம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி சுத்தி சுத்தி எல்லா வகையிலையும் அந்த மன அழுத்தம் அப்படின்றது அதிகமாகும் போது நோய் அதிகமாகுது. இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டிய மருந்து மனதுக்கான மருந்து தான். ஸோ நம்ம அதெல்லாம் என்ன பண்ணணும்னு நம்ம டீலா பாக்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு அவுட்கம்ஸ் இந்த வேரிகோஸ்னால ஏற்படும் சொல்லி பார்க்கலாம். இப்ப விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இப்ப இந்த காலோட பாதம் நீங்க பார்க்கலாம். இது பாருங்க, வேரிகோஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு தொடையில, அதுக்கப்புறம் கால்களோட ஒரு பகுதி மட்டும் அப்படியே கருத்து போய் அந்த இடத்துல அப்படியே சீல் கட்டி அல்சர் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு டைப். இதான் அந்த கால்கள் ஃபுல்லா இங்க வேரிகோஸ் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த ப்ராப்ளம் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி வேரிகோஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ஸ், ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம அது எல்லா பத்தி டீட்டெயில பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இதுவும் அதே கால் தான். இந்த சைட் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி அந்த வேரிகோஸோட ப்ரோக்ரஷன் ஸ்டார்ட் ஆகி தான் அது ஒரு டிவிடியா, அது ஒரு டீப் வெயின் த்ரோம்போசிஸா நமக்கு அது மாறும்.
ஸோ அதே மாதிரி இது இந்த ஒரு டைப் ஆஃப் வெயின்ஸ், ஸ்பைடர் வெயின்ஸ், அப்படியே மைன்யூட்டா சின்ன 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 வெயின்ஸ் வந்து கால்களில் ஸ்பைடர் வெயின்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு கால்களில் ரொம்ப அதிகப்படியான வலி நமக்கு வந்து ஏற்படும். இது வந்து ஒரு டைப்பு. ஸோ அடுத்த டைப் ஆஃப் வேரிகோஸ் இந்த மாதிரி அல்சர்ஸ் ஏற்படுறது, கால்களில் அல்சரேஷன் ஃபார்ம் ஆகும், பாதத்தை இந்த மாதிரி கருத்து போக வைக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு வேரிகோஸோட அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் இந்த டிபிடி, டீப் வெயின் த்ரோம்போசிஸ் ப்ராப்ளம் எல்லாமே. ஸோ அப்போ இன்னொரு டைப் ஆஃப் வேரிகோஸ் இந்த முட்டி வலி ஏற்படுத்துறது, முட்டிக்கு பின்னாடி நரம்பு சுத்திக்கிட்டு வலி அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி கால் உள்ளேயே புண்ணு, அப்படியே உள்ள கொத கொத கொதன்னு புண்கள் ஏற்படும். நீங்க இது எவ்வளவு சர்ஜரி பண்ணி நீங்க எப்படி சரி பண்ண முடியும்? ஸோ அப்ப சர்ஜரி இதுக்கான தீர்வு கிடையாது. ஸோ இது கம்ப்ளீட்டா கியூர் ஆகணும்னா அதற்கான வழிமுறைகள் நம்ம சொன்ன மாதிரி நம்ம எல்லா விதத்திலையும் அதற்கான விஷயங்கள் நம்ம வந்து ஏற்படுத்தணும். ஸோ கால் பாதங்கள்ல இந்த மாதிரி நரம்பு வந்து பாதிப்பு இருக்கும். ஸோ அல்சர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் ஆகி தான் அது வந்து ஊண்டு பெருசாயிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து அந்தந்த பர்டிகுலர் பார்ட்ல வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ இப்போ இது வர்றதுக்கான ரீசன் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லி நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம கால்களுடைய பிளட் சப்ளை எல்லாமே நம்ம சிறுநீரகத்துல இருந்து தான் போகுது. சோ அப்ப சிறுநீரகத்துல இருந்து கால்களுக்கு போக வேண்டிய ரத்த ஓட்ட பாதை, ஏற்கனவே சொன்னோம், மனதளவுல பாதிப்பு இருக்கும்போது உள்ள இருக்கிற உறுப்புகள் சரியா சீரா வேலை செய்யாது. அதனாலதான் ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ண டாக்டர் கூட அடுத்து என்ன எழுதி கொடுப்பாருன்னா, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு எழுதி கொடுப்பாரு. அதை சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி எழுதி கொடுத்துட்டா கண்டிப்பா சர்ஜரி பண்ண வேண்டிய அளவுக்கு அவசியம் போகாது. ஸோ அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஆக உறுப்புகள், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகும், பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகும், கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ அது அஃபெக்ட் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் சிம்டம்ஸ் பாடியில் ஏற்படுது. ஸோ பெயின் இஸ் அ சிம்டம் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். அதே மாதிரிதான் இந்த மாதிரி கால் கலர் சேஞ்ச் ஆகுறது, அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகுறது, கால்களில் வலி ஏற்படுறது, குத்தல் ஏற்படுறது, திகு 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 திகுன்னு எரிச்சல் ஏற்படுறது, all are kind of symptoms. ஸோ அப்போ அந்த சிம்டம்ஸை நம்ம இக்னோர் பண்ணும்போது தான் நம்ம நெக்ஸ்ட் அந்த டிசீஸ் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு நாமளே வழிபாதை போட்டு கொடுத்துறோம். ஸோ இப்போ நம்ம காமிச்ச மாதிரி அந்த டிசீஸ் எந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போகுது, அதை என்ன பண்ணி தடுத்து நிறுத்த முடியாத கண்டிஷன்ல தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த வெரிகோஸ் வெயினை. ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுநீரகத்திலிருந்து கால்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் பாதிக்குது, கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் கம்மியாகுது, நம்முடைய மன அழுத்தம் காரணமாகவும் தவறான உணவு பழக்க வழக்கம் காரணம்னாலும் அந்த காரணம்னாலையும் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்னாலையும். ஏன்னா அந்த மனதுல பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் அது வேற 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 விதமா வந்து அந்த மனதை ஃபுல்லா அப்படியே டாமினேட் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உறுப்புகளோட ஃபங்க்ஷன்ஸ் டவுன் ஆகும்போது நம்ம கால்கள்ல இருக்கக்கூடிய கெட்ட ரத்தத்தை அதை எடுத்துட்டு போய் சுத்தம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அது அதிகமாகும் போது ஒரே இடத்துல பிளாக் ஆயிடுது. எப்படி இப்போ ஒரு மரத்துல செடியில ஒரு பர்டிகுலர் பகுதி அழுகி போச்சுன்னா அப்படியே அழுகிட்டே வரும், அதே மாதிரிதான் கால்கள்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல அது கொலஸ்ட்ரால் செடிமெண்டேஷனா இருக்கலாம், இல்லைன்னா கழிவுகளுடைய செடிமெண்டேஷனா இருக்கலாம். அந்த மாதிரியான செடிமெண்டேஷன்ஸ் என்ன ஆகும், அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகாது. இப்போ நீங்க ஆன்ஜியோ பண்ணும்போதே பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் மேல பிளாக் இருந்தா இமீடியட்டா ஆன்ஜியோ பண்ண வேண்டிய கண்டிஷன் வந்துடும், பெயின் ரொம்ப சிவியர் ஆயிடும். ஸோ உள்ள வந்து ஸ்டென்ட் வைப்பாங்க, அதே மாதிரிதான். ஸோ அப்ப அந்த நரம்புகள் மூலமா அது பம்ப் ஆகணும் கீழே வால்ஸ். இப்ப நீங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த கால்களுடைய வால்ஸ் என்ன ஆயிடும், அவங்க சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் இந்த மாதிரியான வால்ஸ் ரிமூவ் ஆச்சுன்னா அந்த வால்ஸ் பர்டிகுலர் வால்ஸ் பம்ப் பண்ண வேண்டிய பிளட் என்ன ஆகாது, சரியா பம்ப் ஆகாம இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல திரும்ப பொண்ணு வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்காம அவசரப்படக்கூடாது. அதனால சர்ஜரியே தப்புன்னு சொல்ல வரல. சர்ஜரிக்கு முன்னாடி we need to detoxify the blood. அந்த பிளட்டை வந்து நம்ம கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். நம்ம சர்ஜரி பண்ணாம ப்ரிவென்ட் பண்ற அளவுக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற பாயிண்ட் தான் நம்ம திரும்ப திரும்ப வேலிடேட் பண்ண விரும்புறோம். ஸோ அப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு ஸ்டாக்னேஷன் ஆகும்போது பிளட்டோட அந்த சர்க்குலேஷன் மூவ்மெண்ட் இல்லாம அது அப்படியே அந்த எப்படி மரம் அழுகிட்டு வர மாதிரி அந்த கால்களுடைய நிறம் மாறிட்டு போறதும், வெயின்ஸ் அப்படியே புடைச்சிட்டு ட்ரங்க் வாரிகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வெயின்ஸ் என்ன ஆகும், இறுக்கம் ஆயிடும், கால்கள்ல இறுக்கம் ஆயிடும். அதனாலதான் நின்றுட்டு நீங்க வேலை செய்யும் போது இன்னும் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் அதிகமாகுது. ஸோ அப்ப நீங்க வேலையை விட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சொன்ன மாதிரி மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு நம்ம ஃபுட் ஸ்டைலை மாத்திக்கிட்டு சில டீடாக்ஸ் மெடிசன் எடுத்து இதை நீங்க ஓவர் கம் பண்ணணும். ஒரு 6 மாசம் அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணணும். ஒரு டிசீஸ் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மாத்திரையில ஸ்டாப் ஆறது இல்ல, ஒரு ஆப்ரேஷன்ஸ்ல ஸ்டாப் ஆறது இல்ல. நேற்று ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு பேஷண்ட் ஃபோன் பண்றாங்க, சொரியாசிஸ்க்கு எவ்வளவு வருஷமா இருக்குன்னு கேட்டா 20 வருஷமா இருக்குன்றாங்க. 20 இயர்ஸா
கையில மாத்தி கால்ல மாத்தி கை, மாத்திரை போட்டா குறையுது, திரும்ப வருது. சோ 20 வருடமாக போராடி கொண்டிருக்கிறவங்க அதிகம். அதே போலதான் இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளமும் 35 வயசு 40 வயசு மேக்ஸிமம் நிறைய ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு இது அதிகமாகுது. சோ அதனால அந்த ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சோ அப்ப ஸ்டார்ட் ஆகிற ப்ராப்ளம் 10 வருஷம்னாலும் பொண்ணு ஆறுறது கிடையாது. சோ 6 மாசம் 1 வருஷம் விடாம ஃபைட் பண்ணீங்கன்னா தான் கம்ப்ளீட் ஹீலிங் கண்டிப்பா ப்ரொமோட் ஆகணும். நிறைய வீடியோஸ் ரிசல்ட்டோட ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல்ல வெரிகோஸ் வெயின்காக போட்டிருக்கோம். ஸோ எல்லாம் பாருங்க, ஒரு நம்பிக்கை, ஒரு பாசிட்டிவ் பவர் இருந்தா எனர்ஜி அதிகமாகும் போதுதான் நீங்க வந்து அதை ஸ்டடியா நின்று நீங்க யோசிச்சு அதை வந்து நீங்க ஸ்டெபிலிட்டியோட பண்ண முடியும், அதுல வின் பண்ண முடியும். சரியா? அதனால நம்ம உடலை பற்றி நாம தான் தெரிந்து கொண்டு பொறுமையோட காத்திருக்கணும். நம்ம போய் யார்கிட்டயும் கேள்வி கேட்க முடியாது இன்னைக்கு, அதான் சுச்சுவேஷன். ஸோ அதனால we need to protect ourselves. அதுதான் நம்மளுடைய கோல். வீட்டுல இருந்த மாதிரி எப்படி இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் சர்ஜரி இல்லாம நீங்க சரி பண்ணிக்க முடியும் தான் கோல். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் அதோட காசஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் ஹோம் ட்ரீட்மெண்ட் என்ன, இது பெர்மனண்டா கியூர் ஆகிறதுக்கு என்ன வழி, அதுக்கான நேச்சுரலான ட்ரீட்மெண்ட் என்ன, இத கால்களை எப்படி நம்ம ஹீலிங் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்ஸ் பார்க்கலாம். சரி, இந்த ப்ராப்ளம்க்கு அந்த பிளட்ட, அந்த கிளாட் அங்கங்க இருக்குல்ல, அதெல்லாம் கரைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, திரும்ப கிட்னி வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கணும். அந்த ப்ராப்பரா பிளட் போயிட்டு பியூரிஃபை ஆக ஆரம்பிக்கணும். ஸோ அது நடக்கணும் அப்படின்னா என்னதான் டயாலிசிஸ்ல அவ்வளோ பிளட்டையும் போட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் டயாலிசிஸ் பண்ணாலும் அது வந்து நமக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனும் இல்லாம இருக்கு. அதுல ஏகப்பட்ட ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான வேலையாகவும் இருக்கு. அது அப்ப அந்த உடம்பு தன்னைத்தானே அது சீர்படுத்திக்கிட்டாதான் இண்டு, இடுக்கு, மூளை, முடுக்கு எங்க என்ன பிரச்சனைனாலும் அவரு தான் ரெஸ்பான்சிபிள். அவங்கதான் அந்த ராஜ உறுப்புகளான அந்த 5ம் சீரா வேலை செய்யணும்னா, அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உறுப்பான அந்த மனம் வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா ஸ்ட்ராங்கா போல்டா இருக்கணும். அது வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு நம்ம ஃபேமிலியை நம்ம பார்க்கணும். நம்மளுடைய ப்ராப்ளம் நம்ம ஒரு பெர்மனண்டா சரி பண்ணிக்கணும். நம்ம வந்து நம்மளோட லைஃபை நம்ம நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நம்ம மைண்டை ஃபர்ஸ்ட் கிளியரா பண்ணிக்கணும். செகண்ட், பாசிட்டிவ் பவர் வானத்துல இருந்து வராது. நம்ம ஒவ்வொரு பதிவிலும் வலியுறுத்துறோம், நாம் எப்படி இன்று சரியானோம்னா கடவுளோட அருள். அதனால எந்த மதத்துல இருக்கீங்களோ அந்த கடவுளை அதிகமா நம்புங்க. அந்த கடவுள் சொல்லக்கூடிய பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு கடவுளும் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நூல்கள் வழியா, குரான் வழியா, பைபிள் வழியா, பகவத்கீதை வழியா, திருப்பாவை வழியா, சிவபுராணம் வழியா. சோ அதனால அதை கண்டிப்பா தினமும் எடுத்து படிக்க படிக்க தெளிவு பிறக்கும். மனமானது ரொம்ப ரொம்ப போல்டாகும். ஸோ அப்ப மனம் வந்து நல்லா போல்டா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளால அந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ண முடியும். எப்ப பாரு குழப்பத்திலே, பதட்டத்திலே, பயத்திலே, பீதியிலே இருக்க 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 அந்த புண்ணுல எரியறத்தில எண்ணெய் ஊத்துற மாதிரி திகு 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 திகுன்னு எரியும். நம்ம வந்து பெருமைக்கு சொல்லல, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். ஒரு பேஷண்ட் ஃபோன் பண்ணோடனே மருந்து எழுதி கொடுத்து, மாத்திரை எழுதி கொடுத்து வான்னு சொல்ற ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணது கிடையாது. ஸோ நம்ம முதல்ல என்ன சொல்லுவோம், போயிட்டு எங்கேயாவது ஒரு டொனேஷன் கொடுங்க, ஏதாவது ஒரு இடத்துல உங்க எங்க கொடுக்கணுமோ கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேஷண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாருக்குமே அதுல நம்பிக்கை இருக்கு. எல்லா மதத்திலயுமே அந்த நம்பிக்கை இன்னைக்கு அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ சொன்னோடனே யாரும் மறுப்பெல்லாம் பேசுறது இல்லை. போய் எங்க கொடுக்குறாங்களோ கொடுத்துட்டு வந்துடுறாங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம மெடிசன்ஸ் வந்து சிம்பிளா கடுக்காய், திருப்பலா, அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு டீடாக்ஸும் ஒரு டயட்டும் தான் நம்ம சொல்லித்தரோம். ஸோ அதை பொறுமையோட ஒரு 3 மாசம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டு பிரேயர்ஸோட கண்டினியூ பண்ண சொல்லி தான் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கும் மீறின ஒரு சக்தி கடவுள், அவரு தான் எல்லா பிரச்சனையும் நமக்கு சரி பண்ணி தரணும். ஸோ அதை அப்படி கண்டினியூ பண்ணும்போது அந்த லாங் லாஸ்டிங்கா நிக்கிறவங்க அந்த 3 மாசம் டைம் வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா ஆறாத புண்ணு ஆறி இருக்கு, தீராத பிரச்சனை கூட தீர்ந்துருக்கு. ஸோ அது நம்ம காரணம் இல்லை, அவங்களுடைய அந்த அந்த ஒரு ஸ்டமினா, அவங்களுடைய அந்த ஒரு எனர்ஜி லெவல் தான் அதுக்கு காரணம். ஸோ நம்ம சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த கடவுள் நம்பிக்கையோட நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுமை ரொம்ப 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 அவசியம். பதட்டப்படுறதும் அவசரப்படுறதும் தான் நம்ம போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கு காரணமா போயிடுது. ஸோ அதனால அந்த பொறுமையோட ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வீட்டில் இருந்த மாதிரியே நீங்க சர்ஜரி பண்ணாம கண்டிப்பா வந்து கியூர் ஆகும். நம்ம சொன்ன மாதிரி ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் ஹாபிட் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் கம்ப்ளீட்டா 1 இயர் 2 இயருக்கு எடுக்காதீங்க. எதுக்கு நீங்க அந்த பிளட் தின்னர் போடுறீங்க, நான்வெஜ் எடுக்கிறீங்க? வாட் இஸ் தி யூஸ்?
அப்ப உங்களுக்கு அந்த பேசிக் புரியுதா இல்லையா? சோ நம்ம அந்த கொழுப்புகள் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது, கிளாட்ஸ் எதுவும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு பிளட் தின்னஸ் போடுறோம். சோ அப்ப நான்வெஜ் சாப்பிட்டு பிளட் தின்னஸ் போட்டீங்கன்னா, சோ அது எப்படி ஒரு ஓவர்லாப் ஆயிடாது. சோ அதனால ஒரு 1 இயருக்கு நான்வெஜ் எதுவுமே, ஈவன் எக்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஃபுட்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன? வெளியே சாப்பிடுறீங்களோ, வீட்டுல சாப்பிடுறீங்களோ, பசி இருக்கும்போது சாப்பிடுங்க. அளவோட சாப்பிடுங்க. அளவு வச்சிருக்காரு கடவுள். அந்த அளவு சாப்பிடுங்க. ரொம்ப ஆசைப்பட்டு அதிகமான விஷயங்கள சாப்பிட்டுட்டு நைட்டு பூரா வலியோட விதுக்கு விதுக்குன்னு எதுக்கு அந்த மாரி? ஸோ அதனால பசிய ஃபீல் பண்ணி லிமிட்டடான மீல்ஸ் எடுத்துக்கிறது தான் நம்ம அட்வைஸ் பண்றோம். வெஜிடேரியன் மீல்ஸ் ரொம்ப ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். மத்தியானம் சாப்பிடுறீங்க, நைட்டு பசி எடுக்கலாம், நைட்டு வெறும் ஜூஸ் ஃப்ரூட்ஸோட விட்டுருங்க. ஸோ நைட்டு சாப்பிடணுமே என்ன பண்ணாதீங்க, ஃபுட்டை போட்டு டம்ப் பண்ணாதீங்க. ஸோ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தோம் இல்லைன்னா அட்லீஸ்ட் எப்படி இந்த ரம்ஜான் அப்ப நோன்பு அப்பெல்லாம் அந்த லிக்விட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் விரதப்பெல்லாம், அந்த மாதிரி லிக்விட் சப்ளிமெண்ட்ஸா எடுக்கும்போது ஆர்கன்ஸ் என்ன ஆகும், ஃபுல் ஃபிளட்ஜா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஈஸியா இருக்கும் அதுக்கு நமக்கு அது ஒர்க் பண்றதுக்கு. ஒரு சாலிட் புரோட்டீனை பிரேக் பண்ணி, ஒரு ஃபேட்டை பிரேக் பண்ணி, கொலஸ்ட்ராலை பிரேக் பண்ணி, அதை நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் விஷயங்களா கன்வெர்ட் பண்றதுக்கு, குளுக்கோஸா கன்வெர்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம நல்ல லிக்விட் ஐட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சில டீடாக்ஸ் ஜூசஸ் சொல்றோம், வீட்லயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. நெல்லிக்காய் ஜூஸ், இது வந்து நல்ல ஹீலிங் ப்ரமோட் பண்ணும், இம்யூனிட்டி சிஸ்டம் அதிகம். கற்றாழை ஜூஸ், கத்தாழை வந்து அதே மாதிரிதான் ஆறாத புண்களை ஆத்தும். சோ அதனால கத்தாழை ஜூஸ். கீழாநெல்லி இலைச்சாறு, ஃப்ரெஷ்ஷா கீழாநெல்லி பறிச்சு மோர்ல அரைச்சு கலந்து குடிக்க குடிக்க பிளட் வேகமா நல்லா டைல்யூட் ஆகும். அப்புறம் மருதப்பட்ட டீ, இந்த டிவிடி ப்ராப்ளம்க்கும் ஹார்ட்டுக்கும் சம்பந்தம் உண்டு. ஸோ இங்க ரத்தம் இங்க கெட்டு போயிருக்கு, காலில் இந்த அளவு ஸ்டாக்னட் ஆயிருக்கு. ஸோ அப்ப அது ஹார்ட்டுக்கு போய் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாம லங்ஸுக்கு போகாம இருக்கணும். ஸோ அதனால மருதம்பட்ட டீ தொடர்ந்து குடித்து வரும்போது இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட ரத்தமும் வெளியேறும். வேப்ப இலை மாவிலை கஷாயம், ஸோ இது நமக்கு ஈஸியா கிடைக்கும். அதை ஒவ்வொரு கைப்பிடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கும் போது சிறுநீர் சரியா பிரியும், அந்த உப்புக்கள் ரத்தத்துல இருக்க கெட்ட கழிவுகள் எல்லாம் வெளியேறும். அடுத்து நம்ம ஒவ்வொரு பதிலும் சொல்ற மாதிரி ப்ரோபியோட்டிக்ஸ்க்கு என்ன ரைஸ் யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ப்ரோபியோட்டிக்ஸ்னா கூழ், பழைய சாதம், சிம்பிளா சொல்லிடலாம். புரியுற மாதிரி சொல்லணும்னா பழைய சாதம், அவ்வளவுதான், முடிஞ்சது. இது போதுமா, இதுல போய் சரியாகுமா அப்படின்னு கேட்டா, நம்ம என்ன கொடுத்தோமோ, நான் கிட்டத்தட்ட நம்ம சேனல் 4-5 இயர்ஸா ரன் பண்றோம். அதுக்கு முன்னாடி இருந்தே 5 இயர்ஸா நம்ம மற்ற சேனல்ஸ் வீடியோ வந்து வாரிகோஸ்க்காக போட்டிருக்கோம். ஸோ நம்ம எல்லாத்துலயும் கொடுத்து அதுல வந்த ரிசல்ட்டை தான் நம்ம ஷேர் பண்றோம். ப்ரோபியோட்டிக்ஸ் எடுத்துக்கும் போது ஆறாத புண்கள் ஆறும், ஈஸியா டைஜஷன் வந்து ப்ரமோட் ஆகும். நம்ம அதனாலதான் அல்சர் பேஷண்ட்லாம் பழைய சாதம் சாப்பிடுறாங்க. நம்ம வந்து காலையில நீராகாரம் குடிக்க சொன்னது இதெல்லாம் அதுக்குதான். ஃபாஸ்டா என்ன ஆகும், பிளட் பியூரிஃபை ஆகும், புண்ணு வந்து சீக்கிரம் ஆற ஆரம்பிக்கும், அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய புடைப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஏன் நரம்பு அந்த மாதிரி வீக்கம் வருது, அதை ஏதோ ஒரு இடத்துல அடைச்சிருச்சு, இன்னொரு இடத்துல போக முடியல ஃப்ளோ ஆகி, அதனால அது அப்படியே பொட்டச்சிட்டு போகுது. ஸோ அப்ப அந்த கழிவுகள் குடல் வழியா வெளியேறும் போது ஆட்டோமேட்டிக்கா நரம்பு எல்லாம் ரிலாக்ஸேஷன் ஆயிடும். ஸோ மேலும் சொன்ன மாதிரி மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மனதில் இருக்கக்கூடிய கோபங்களையும் ஆத்திரங்களையும் துக்கத்தையும் ஓவர் கம் பண்ணுங்க. அதற்கு ஒரு சிறந்த ஒரு முறை வழிபாடு தவிர, பிரேயர்ஸ் தவிர, கடவுள் அருள் தவிர, நல்ல காரியங்கள் தவிர, நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல பேச்சு, ஒரு அறிவாற்றல், இது எல்லாமே ரொம்ப 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 அவசியம். சரி, ஓகே, ரொம்ப நிறைய பேசுறதா நினைக்க வேண்டாம். பாக்குறவங்களுக்கு அது வந்து பயனுள்ளதா இருக்கணும் தான் நம்ம இவ்வளவு தூரம் டீட்டெயிலா சொல்றோம். கூழுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணலாம்னா கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, வரகு, இந்த 3ல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணாலும் சரி, 3யுமே வாங்கி அரைச்சி மாவா திரிச்சு நல்லா தண்ணி கொதிச்ச அப்புறம் இதை கரைச்சி ஊத்தி கூழாக்கிக்கணும். ஆறிய பிறகு தண்ணீர் ஊற்றி வைக்கணும். இரவு பூரா தண்ணியிலே இருக்கணும். அப்பதான் அந்த ஃபெர்மெண்டேஷன், லாக்டோபேசிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குட் பாக்டீரியாஸ், குட் கட் மைக்ரோப்ஸ் அது ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மைக்ரோப்ஸ் நம்ம வயிற்றுக்குள்ள போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஃபாஸ்டா நம்மளுடைய ஃபுட்டை வந்து டைஜஷன் பண்ண வைக்கும். ஸோ பசியை நல்லா தூண்டும், கழிவுகளை ப்ராப்பரா வெளியேற்றும், நம்ம எல்லா உறுப்புகளுக்கு போக வேண்டிய அந்த சர்க்குலேஷன் பார்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும், சீரமைக்கும். ஸோ அப்போ சீரமைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிட்னி வந்து நமக்கு ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். காலில் இருக்க கெட்ட ரத்தத்தை எடுத்து பம்ப் பண்ணி அதை மோஷன் வழியாகவும் யூரின் வழியாகவும் வெளியேற்றும். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம இவ்வளோ திட்டமா சொல்றோம்னா, பேஷண்ட்ஸ்க்கு பிளாக் கலரா மோஷன் போறது, ப்ரௌன் கலரா போறது, அந்த மாதிரி அந்த ஸ்டூல்ஸோட கலர் டிஃபரன்ஸும், யூரின் ரொம்ப எல்லோயிஷா போக ஆரம்பிக்கும் நம்ம கரெக்டான டயட்லாம் கொடுக்க. ஸோ அந்த ஒரு வழிமுறை மூலமாகத்தான் இந்த நோயை முற்றிலுமா சரி பண்ண முடியுமே தவிர, நம்ம குறுக்கு வழியில போய் நாமளே எத்தனை கேஸ் நம்ம கிட்ட ஆப்ரேஷன் பண்ணி 5 வருஷம் அது புண்ணாறல, ஆப்ரேஷன் பண்ணி 10 வருஷம் ஆகுது இன்னும் சரியாகல அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஓரளவு ஹீலிங் இருந்தாலும்
யூ நீட் டு கண்டினியூ சம் டயட்ஸ், யூ நீட் டு சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல்ஸ். நம்ம சொன்ன மாதிரி அந்த பேஸ் ரூட் காஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கலனா அது என்னைக்கு வேணாலும் ஓப்பன் ஆகும். அந்த அளவுக்கு அது ஒரு மோசமான ப்ராப்ளம்ஸ். நம்ம போட்டோஸ்லாம் ஏற்கனவே காமிச்சிருக்கோம். அடுத்து ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் என்னென்ன எடுக்கலாம்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த வாரிகோஸ் வெயின் ப்ராப்ளம்க்கு. அடுத்து என்ன ஒரு டீடாக்ஸ் மெடிசன் சிம்பிளா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் பைனாப்பிள், சாத்துக்குடி, கருப்பு திராட்சை, இதை 3 அதிக அளவுல கன்சியூம் பண்ணுங்க. ஜூஸ் ஃபார்ம்ல குடிங்க. காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கும் போது நல்ல புது ரத்தம் உடம்புல ஃபார்ம் ஆகும். அதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முதன்மையான தேவை. 2வது வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் அவரைக்காய், கோவக்காய், பீர்க்கங்காய், இந்த 3ஐயும் வாங்கி நல்ல மத்தியானம் இந்த வெஜிடபிள்ஸ் நல்ல ஒரு பவுல் நிறைய இருக்கணும். ரைஸ் வந்து பழைய சாதமா இருந்தா ரொம்ப பெட்டர். அது ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். 2ம் ரசம் சாதம், பழைய சாதம், மோர் சாதம், லெமன் சாதம், புதினா சாதம், அந்த மாதிரி டைஜஸ்டிவ் திங்கா நீங்க எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் தாண்டி இப்ப நம்ம சொன்ன ஃப்ரூட்ஸ், இதை வந்து நம்ம ரெகுலரா தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். ஜூசஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நெல்லிக்காய் ஜூஸ், கற்றாழை ஜூஸ், கீழாநெல்லி இலை மோர்ல போட்டு கஷாயம் வச்சு குடிக்கலாம். இல்ல அப்படியே அடிச்சு ஜூஸா குடிக்கலாம். மருதம்பட்ட டீ, வேப்பிலை மாவிலை கஷாயம், இந்த 5ஐயும் மாத்தி 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 ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி டேஸ்ல ஷெட்யூல் போட்டுக்கோங்க. போட்டு மாத்தி மாத்தி நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம டீடாக்ஸ் மெடிசன் என்ன யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் டைஜஷன் பவரும் பிளட் பியூரிஃபிகேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது திராட்சரிஸ்டா அப்படின்னு சொல்ற ஒரு மெடிசன். நீங்க பக்கத்துல ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி நீங்க சஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த திராட்சரிஸ்டா அப்படின்றது ஒரு டானிக் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நமக்கு அவைலபிளா இருக்கும். இதை வந்து ஒரு 15 ml காலையில, 15 ml நைட்டு குடிக்கும் போது யூ வில் கெட் த எஃபெக்ட் ஆஃப் பிளட் தின்னர். பிளட் தின்னர் கூட அந்த கழிவுகளை வெளியேற்றாது. ஆனா இயற்கை மருந்துகள் கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கழிவை வந்து உள்ளேயே ரீசர்க்குலேட் பண்ணாம கழிவை உடம்புல இருந்து வெளியேற்றும், நவத்வாரங்கள் வழியா வெளியேற்றும். அதுதான் வந்து ஹெர்பல் மெடிசின்ஸ்க்கான ஒரு ஒரு அட்வான்டேஜ். அதனாலதான் பத்தியம் ரொம்ப அவசியம். நீங்க பத்தியத்தை ஃபாலோ பண்ணாம எதை வேணா சாப்பிட்டு மாத்திரை போடுறது வந்து இதுல ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதனாலதான் நிறைய பேர் அந்த ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்ல இன்னும் ரிசல்ட் வராம ஸ்டாக்னேஷன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு உண்மை சொல்லிட்டோம். ஸோ இப்ப நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் கழிவுகள் நல்லா வெளியேறதுக்கு தினமும் இரவு இப்ப நம்ம சொல்லக்கூடிய 2 பவுடர் எடுத்துக்கோங்க. ஒன்னு ஆவாரம் பூ பொடி, 2வது அருகம்புல் பூ பொடி. இது 2ஐயும் ஈக்குவல் அமௌண்ட்ல கலந்துக்கோங்க. நைட்டு உணவுக்கு பின் ஒரு 1/2 ஸ்பூன் தொடர்ந்து சுடுதண்ணீர்ல எடுத்துட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கலாம், இல்ல ½ ஸ்பூனா எடுக்கலாம், 1/4 ஸ்பூன் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாடியை ஸ்டடி பண்ணுங்க. அது ஒரு நாள் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. உங்களுக்கு ஒரு பேசிக் சிம்டம்ஸ் நம்ம சொன்ன ட்ரபிள்ஸ்லாம் இருக்கும். வேரிகோஸ் ப்ராப்ளம் இருந்தா மூச்சு வாங்கும், ஃபாஸ்டா நடக்க முடியாது, அப்பப்போ ட்ரௌசினஸ் இருக்கும், பிபி ஷூட்டப் ஆகும் சில பேருக்கு அங்கங்க பிரிக்கிங் பெயின் இருக்கும், ஹார்ட்ல ஒரு மாதிரியான அழுத்தம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ நீங்க ஃபுட்டை நல்லா லைட் ஆக்கிட்டு லைஃப் ஸ்டைலை மாத்திக்கிட்டு நம்ம சொன்ன மாதிரி மெயினா மனதில் இருக்கக்கூடிய கவலைகளையும் துக்கத்தையும் வாரம் வாரம் போங்க. கோயில்ல போய் உருள்றீங்களோ, இல்ல தொழுகை பண்றோமோ, இல்ல பிரேயர் போறோமோ, எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்றத அந்த வேதத்தை படிச்சவங்க வந்து சொல்ல முடியும். அந்த கடவுளுடைய அன்பு தான் கடவுள், அன்பே சிவம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி அவங்க ஒருத்தங்க தான். அதனால வாரத்துக்கு ஒரு நாள் 6 நாள் அந்த கஷ்டத்திலே இருக்கிறோம். அந்த 7வது நாள் போயிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது பிரேயர்ல கண்டிப்பா நம்ம மனதை செலுத்தணும். நம்ம சில விஷயங்கள் எடுத்து படிக்கணும். இன்னைக்கு யாரும் படிக்கிறதே கிடையாது. ஸோ அதனால நம்ம அனுபவத்துல சொல்றப்ப நம்ம மருந்து மட்டும் பேசிட்டு வைக்க எவ்வளவு நேரம் போகுது. எதுக்காக நம்ம இந்த பிரேயர்ஸ் பத்தி நான் வலியுறுத்துறோம்? இன்னைக்கு மக்கள் படக்கூடிய துன்பம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ என்ன பண்ணாலும் அந்த வேதனை சரியாகாம எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க. சோ அதனால கொஞ்சம் நம்ம ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு நம்ம டொனேஷன்ஸ் எங்கேயாவது பண்ணிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். இது நம்ம அனுபவம். மண்ணை தின்றாலும் பொன்னாகும். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு பதிலும் நிறைய பதிலும் சொல்லுவோம். எப்படி இன்னைக்கு நேற்று கூட நியூஸ்ல வந்து நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம். என்னன்னா பேஷண்ட் ரொம்ப நாளா எந்திரிக்க முடியாம ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வீட்லயே ஹவுஸ் அரெஸ்ட் ஆயிடுறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க திரும்ப ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஸோ அவங்க வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டிக்கிறாங்க. வேணும்னா ஒரு 6 மாசம் ஆகுது. ஸோ 6 மாசம் கழிச்சு நல்லாயிடுறாங்க. அதை மறக்காம அவங்க போய் ஒரு வெள்ளி வேல் எடுத்துட்டு போய் கோயில்ல சாத்துறாங்க. ஸோ அது அவங்களோட நம்பிக்கை. இப்போ நம்ம வெள்ளி வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இல்லையா, 4 பேருக்கு ஒரு சாப்பாடு நம்ம கடவுளுக்கு செய்யறதை விட நம்ம ஒரு நன்மைகள் செய்யும் போது
கண்டிப்பா நம்மளுடைய பிரச்சனைகள், பாவங்கள், கர்மவினை, நோய்கள், தோஷங்கள் எல்லாமே குறையும். இதுதான் சித்த மருத்துவத்துடைய சிறப்பு. அந்த சித்தர்கள் கையில தொட்டதுனாலதான் அந்த மருந்து இன்னைக்கு வரைக்கும் அது அதே ஃபார்மேட்ல அதே வீரியத்தோட அது வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இது நம்முடைய அனுபவம். அதனால் மனதிற்கு மருந்து கொடுங்கள், அந்த ஒரு அறிவுக்கு தெளிவு கொடுங்கள், அந்த ஒரு திங்கிங் தாட்ஸ் எல்லாம் நெகட்டிவ் சைட்ல இருந்து டைவர்ட் பண்ணி பாசிட்டிவா திருப்பிக்கோங்க. நாளைக்கு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை இது. நாளைய நினைச்சு கவலைப்பட்டு 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 இன்றைய நாளை தொலைக்காதீங்க. கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்தாதீங்க. நான் நிறைய பேர் இன்னைக்கு ப்ராப்ளமே தான். பேஷண்ட் கூட இருக்கிறவங்க புலம்புறதை கேட்க சரியா இருக்கு. பேஷண்ட் புலம்புறத விட பேஷண்ட் கூட இருக்கிறவங்க தான் புலம்புறாங்க. ஐயோ நைட்டு தூடாம புலம்புறாங்க, அழுது கத்துது அப்படின்னு. கூட இருக்கிறவங்க தான் பாவம், அவங்கள நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, பாவமா இருக்கு பார்க்க அப்படின்னு. ஸோ அதனால தைரியமா போல்டா லைஃபை ஃபேஸ் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சொன்னதை பொறுமையோட கேட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த, வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த வேரிகோஸ் வெயினை நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைவ்ல நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல் வேணும்ன்றத இந்த வீடியோட ரெக்கார்டிங் செக்ஷன் கீழே கமெண்ட்ஸ்ல, இப்ப இல்ல ரெக்கார்ட் ஆனதுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல அதை போடுங்க. நம்ம கண்டிப்பா இன்னும் என்ன வேரிகோஸ்ல உங்களுக்கு விஷயம் தெரியணுமோ அதை அனைத்தையும், அதுல இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதுல இருக்க எல்லா விஷயங்களையும் நாம பகிர்றதுக்கு தயாரா இருக்கும். கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம அதுக்கான பிரத்யேக ரெக்கார்டட் வீடியோவாவது லைவ் ஷோவாவது கண்டிப்பா பண்றோம். இவர்களை சொன்ன மாதிரி இந்த வாய்ப்பை கொடுத்த, வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.